எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான கலரி கறி கொத்து பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் முந்தின நாள் உள்ள பரோட்டா 5 பரோட்டா எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கிலோ பல்லாரி வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 5 முட்டையும் சேர்த்து எடுத்திருக்கேன். அப்புறம் இது கூட முந்தின நாள் யூஸ் பண்ணது போக மீதி இருந்த கலரி கறியை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் எடுத்துக்கிறேன். இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதில் சின்னதாக கட் பண்ண 1/2 கிலோ பல்லாரி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். தென் இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் ஆயிலோட அளவை கம்மி பண்ணிவிட்டு கீ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். பட் நான் இங்கே ஆயில் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இப்போது இதை நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணால் தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். கொத்து பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 90% வதங்கினா போதும். இப்போது இதில் குட்டியாக கட் பண்ண 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் சின்னதாக கட் பண்ண 2 தக்காளியும் சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளியை இந்த சைஸில் கட் பண்ணி சேர்க்குறதுனால இது சீக்கிரமாகவே வதங்கிடும். அண்ட் பச்சை மிளகாயை உங்கள் கார தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க லெஃப்ட் ஓவர் கலரி கறியை சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். இந்த கறியை மட்டும் நான் தனியாக எடுக்க போகிறதில்ல, அதே குழம்புலையே தான் பிச்சு போட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறம் இது ஓரமாக அப்படியே இருக்கட்டும். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சான்னு செக் பண்ணலாம். இது ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து முட்டையை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இதுக்கு வெங்காயத்து மேலேயே முட்டையை ஆட் பண்ண போகிறது இல்லை. வெங்காயத்தை ஒரு சைடாக ஒதுக்கி வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பாதி சைடில் தான் நான் முட்டையை ஆட் பண்ண போகிறேன். முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உடனே இதை மிக்ஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம எதுக்கு இந்த மாதிரி செய்கிறோன்னா அப்போ தான் நமக்கு ஸ்க்ராம்பிள் எக் கிடைக்கும். ஒருவேளை நம்ம வெங்காயத்து மேலேயே முட்டையை ஆட் பண்ணோன்னா அது ஒரு மாதிரி கொலன்னு ஆயிடும். அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போது நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், முட்டை நல்லா உதிரியாக திரண்ட மாதிரி கிடைக்கும். இந்த முட்டையை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது ஹீட் ஆக நல்லா உதிர்ந்து வரும். இப்போது இதில் நம்ம தனியாக எந்தவித மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லை. பாருங்கள், இப்போவே நல்ல மணம் வர ஆரம்பிக்குது. முட்டையும் வெந்துடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நல்ல மணம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் பரோட்டாவை சேர்க்கணும். இதுக்கு நான் 5 பரோட்டா எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, ஏன்னா பரோட்டா மாவு மாதிரி போயிடும். ஸோ கரெக்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பரோட்டாவை நம்ம மொத்தமாக சேர்த்துட வேணாம், ஏன்னா ஒழுங்காக மிக்ஸ் பண்ண வராது. ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சின்ன டிப், நம்ம எப்போவுமே கொத்து பரோட்டா செய்யும்போது ஃப்ரெஷ்ஷான பரோட்டாவை யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் பரோட்டாவில் செய்யும்போது தான் நமக்கு நல்லாவும் வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பரோட்டா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தை கூட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கலரி கறியை அப்படி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நம்ம மசாலா எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. இந்த கலரி கறி ஆனத்தில் உள்ள மசாலாவே இதுக்கு சரியாக வரும். இப்போது எல்லாமே நல்ல ஈவனாக ஒன்றோடு ஒன்று படுற மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். இந்த கலரி கறி எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா பெரட்டியாச்சு. சூப்பரான கலரி கறி கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.